ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பச்சை மொச்சை கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளி கொஞ்சமாக ஒரு லெமன் அளவுக்கு எடுத்து நான் தண்ணியில் கலந்துருக்கிறேன். இதுக்கு நான் குழம்புக்கு கருவாடு, காரப்பொடி கருவாடு, நெத்திலி கருவாடு, முதக்கெண்டை கருவாடு இது மூணுமே கலந்து எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிடலாம். தலை வால் ரெண்டையும் கட் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கலாம். சைடில் உள்ள அந்த செதில் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இது இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு அது கூட சேர்த்துடலாம். இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொதிக்கிற தண்ணியிலே இருக்கட்டும். இப்போ குழம்பை தாளிச்சிடலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா தாளித்து பொரிஞ்சு வரணும். இது வதக்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு ஒரு 5 பல்லு இடித்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். குழம்புக்கு பச்சை மொச்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க. பச்சை மிளகாய், பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துடுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மொச்சக்கொட்டையும் சேர்த்துடலாம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நான் ஒரு லெமன் அளவுக்கு புளிக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இப்போ சேர்த்துடலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். மொச்சை நல்லா வெந்து வரணும். ஒரு பாதி வேக்காடு வர்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இது கூட இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற கருவாட்டையும் சேர்த்துடலாம். சுடு தண்ணியில் போட்டதுனால நல்லா கருவாடு க்ளீனாக இருக்கும். கழுவுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைய நல்லா கொதித்து வரணும். அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு நமக்கு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது ரைஸோடு சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா புளிப்பாக காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.